இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கான மதுர மல்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி, முல்லை எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ட்ரெண்டிங்கில இருக்கிறதுனால, இதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுக்க போறேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா, அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இது ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு கட்டர் தான் யூஸ் பண்றேன். குக்கி கட்டர் தான் நான் யூஸ் பண்றேன். நெறைய பேர் மிஷின் கட்டர்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க. நான் இத வச்சு தான் சொல்லி தர போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல வாங்குனேன். இதோட லிங்க் வேணும்னாலும் நான் ப்ராடக்ட்ல வந்து டேக் பண்றேன். சின்னது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ச்ல பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கும். சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர்ல இருக்கும். டோட்டலா வந்து நம்ம செக் பண்றப்போ, இது வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். இன்ச்ல 1.5 இன்ச். மேக்ஸிமம் 1.5 இன்ச் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ளவர் மேக்கிங்க்கு. ரொம்ப ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து மல்லிகைப்பூ பெருசா வேண்டாம் அப்டின்னா, இந்த சின்ன சைஸ் கட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் மல்லி யூஸ் பண்றதுக்கு 1.5 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டெம் மேக் பண்றதுக்கு ஆயில் பேஸ்டல் இல்லன்னா சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணலாம். ஆயில் பேஸ்டல் நீங்க வாங்குறப்போ, செக் பண்ணி வாங்குறது எப்படி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயில் பேஸ்டலுக்கு பதிலா இந்த மாரி கிரீன் கலர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, கையில ரப் பண்ணி பார்த்தா நல்லா கையில ஒட்டணும். கேமல் பிராண்டு இல்ல டாம்ஸு எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பிராண்டா வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து டேக் பண்றேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஷீட் வேணும். ஐவரி கலர் ஆர் ஒயிட் கலர். இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் க்ளூ பார்த்தீங்கன்னா, B7000 க்ளூ அப்படி இல்லன்னா ஹாட் க்ளூ கன். இது பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் தான். 20 வாட்ஸ்க்கு மேல யூஸ் பண்றப்ப தான் ரொம்ப லீக்கேஜ் இருக்காது. பட் இதுலயுமே எனக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, கொஞ்சம் நான் யூஸ் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாரி ஒரு டூல் வந்து எடுத்துக்கோங்க. இது இல்லன்னா பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஷீட்ட எப்படி யூஸ் பண்றது? ஏன்னா, இந்த ஷீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகங்க. ஸோ, அதனால நீங்க ஒரு ஷீட் எடுத்தீங்க அப்டின்னா, அதில எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சைஸ்ல தான் கட் பண்ண போறீங்கன்னா, அத வந்து மெஷர் பண்ணிட்டு, இப்போ 1.5 இன்ச் சொன்னேனா, அதுக்கேத்த மாரி லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் லைன நீங்க கட் பண்ணுங்க. அப்டி கட் பண்றப்ப கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வித்து வேணுமோ, அதுக்கேத்த மாரி ஒரு பாக்ஸ் ஷேப்க்கு வந்து நீங்க கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட்ரு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது குக்கி கட்டர் தான். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறப்போ, இது ஷீட் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறதுனால கிழிஞ்சிரும். அதனால நல்லா வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாரி ப்ரெஸ் பண்றப்போ, லைட்டா இந்த மாரி பிகினர்ஸ் இந்த மாரி இந்த டிப்ப யூஸ் பண்ணாதீங்க. லைட்டா இந்த மாரி நீங்க ரப் பண்ணீங்க, இந்த சிசர் வச்சு லைட்டா ரப் பண்ணீங்கன்னா, நமக்கு லைட்டா அங்கங்க வந்து கட் ஆன மாரி இருக்கும். ஈஸியா கட் பண்ண முடியும். பட் பிகினர்ஸ் வந்து இத ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, ஷீட் வந்து டோட்டலாவே டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா, இது வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்தது. நெறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்டின்னு சொல்லியிருக்கேன். மல்லிக்கு கட் பண்றதுக்கு, அதாவது மதுர மல்லி. இந்த பூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஏன்னா, அதோட பூ வந்து ஒரு பெட்டலோட இன்னொரு பெட்டல் ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட் பண்ணிட்டு, நம்ம அந்த கர்வ் எடுக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல எவ்வளோ கேப் விட்டு கட் பண்றேன்னு பாருங்க. இது வந்து நம்ம மிஷின் கட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கேப் நெறையா வரும். இது நம்ம மேனுவல்ல கட் பண்றப்போ, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி கட் பண்ணோம்னா, நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க பிசினஸா கொண்டு போறீங்க அப்டின்னா, கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது பஞ்சிங் மிஷின் அப்படி இல்ல அப்டின்னா, நம்ம வந்து மிஷின்ஸ் அதாவது கட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கத்துட்டு பிசினஸா கொண்டு போறப்ப நீங்க அந்த மாரி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த மெத்தட்ல நீங்க குக்கி கட்டர் வந்து ஒரு 250க்குள்ள தான் வரும். நெறையா ஷேப்ஸ் வரும். அதோட லிங்க்கும் நான் டேக் பண்றேன். இப்ப எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுல 2 விஷயம் முக்கியமா பார்க்கணும். எக்ஸஸா இருக்க இந்த ஷீட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு தனி பாக்ஸ்ல நம்ம சைட்ல ரொம்ப நமக்கு வந்து அ ஸ்டெம் வந்து மேக் பண்ற அளவுக்கு இருக்கிறத கட் பண்ணி, தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு எப்பனாலும் யூஸ் ஆகும். இதுல வந்து நம்ம கிரீன் கலர் வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிட்டு, ஸ்டெம் மேக் பண்ணிக்கலாம். ஸ்டெம் மேக் பண்ற மெத்தட் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டீப் கட். கண்டிப்பா டீப் கட் குடுக்கணும். எல்லா அந்த பெட்டலோட கேப்லயும் டீப் கட் குடுத்துட்டு, சென்டர்ல கொஞ்சமா தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கணும். ஏன் அப்டின்னா, அப்பதான் வந்து ஃப்ளவர் வந்து நமக்கு மதுர மல்லி மாரி இருக்கும். இல்ல அப்டின்னா, நார்மல் நம்ம மல்லிகைப்பூ மேக் பண்ணோம் இல்லையா? அதே மாரி தான் இருக்கும். ப்ளூம்டு மல்லிகை மாரி தான் இருக்கும். இது வந்து நம்ம டீப் கட் இந்த சென்டர்ல 2 பெட்டலுக்கு நடுவுல இருக்க கேப். இதுதான் மெயின். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு நல்லா வந்து மொட்டா வர்றதுக்கு இதுதான் நமக்கு மெயினான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் அத வந்து கட் குடுத்துட்டேன். ஸோ எல்லா பெட்டலுக்குமே வந்து நான் கட் குடுத்துட்டு, ஃப்ளவர வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
அடுத்து நம்ம ஸ்டெம் மேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கட் கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஸ்டெம்மு. ஸ்டெம்முக்கு நான் பண்ண மிஸ்டேக் நான் சொல்லிடுறேன். அத நீங்க பண்ணாதீங்க. இதில வந்து நமக்கு ஸ்டெம் கொஞ்சம் லென்த்தா வேணும். நார்மல் மல்லிகைப்பூவோட இது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இப்போ இதில வந்து நீளம் வந்து நான் அதிகமா எடுத்துட்டேன். வித்து ஓகே. அந்த நீளம் இருக்கும் இல்லையா? அது வந்து கொஞ்சம் ரொம்பவே லென்த் ஆயிருச்சு. நீங்க இந்த மெத்தடுக்கு பதிலா நெக்ஸ்ட் ஒண்ணு இதிலேயே வந்து அடுத்து ஒரு மெத்தட் காமிக்கிறேன். அத கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டா க்ளூ அப்ளை பண்ணுங்க. அதிகமா அப்ளை பண்ணாதீங்க. அதிகமா அப்ளை பண்ணீங்கன்னா, நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரது கஷ்டம். லைட்டா அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க. இந்த பக்கம் ட்ரை ஆகுறதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சைட்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இந்த சைடு கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணதுனால, எனக்கு என்னன்னா, அந்த க்ளூ வந்து சென்டர்லயும் போய் ஒட்டிக்கும். ஸோ ரவுண்டா நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதனால தான் லைட்டா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றது. 1 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இதுவே B7000 க்ளூவுக்கு பதிலா நீங்க ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த நம்ம ஃபோல்டு பண்ண அந்த செகண்ட்லயே நல்லா பிடிச்சுக்கும். அதுதான் டிஃபரெண்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இது நான் க்ளூ கம்மியா அப்ளை பண்ணதுனால, நமக்கு வந்து சென்டர்ல வந்து அந்த கேப் வந்து தெரியுது. ரவுண்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இன்னொரு மெத்தடுன்னு. அதுதான். இப்போ ஃபுல்லா லென்த்தா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு சைட்ல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்டு பண்றப்போ, இது வந்து நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஒரு ஃபுல் லென்த்லயுமே நம்ம வந்து ஸ்டெம் மேக் பண்ணிறலாம். ஓகேங்களா? இந்த மாரி நம்ம மேக் பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸு. அதே மாரி நீங்க இந்த மாரிலாம் ஸ்டெம் எல்லாம் மேக் பண்ணி, கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க உங்களுக்கு ஆர்டர் வரப்போ டக்கு டக்குன்னு நீங்க மேக் பண்ணி குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டெம் மேக்கிங். இல்ல எனக்கு கிளியரா டீட்டெயிலா இன்னும் புரியணும் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் செக் பண்ணீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இது ஸ்டெம்மோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா 1 1/2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடாது. 2 சென்டிமீட்டரும் இருக்கக்கூடாது. அதோட மிட். அதாவது 1.75 கூட இருக்கலாம். இல்லன்னா 1 1/2லேருந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. 2 சென்டிமீட்டர் எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அது ஜாதிப்பூ, முல்லைப்பூவோட ஸ்டெம்மு மாரி ஆயிரும். இது வந்து அத விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சின்னதா இருந்தா நமக்கு பார்க்கறதுக்கு வந்து நார்மல் அ மல்லி மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? அந்த மிஸ்டேக். அதில வந்து எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாரி குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் எக்ஸஸு. ஸோ, அதெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ, நம்ம இந்த ஃபார்ம் ஷீட்டோட ரேட்ட யோசிச்சுட்டு வேஸ்ட் பண்ணாம கட் பண்ணணும். நான் வந்து வீடியோ ஆன் பண்ணாமயே எடுத்ததுனால நெறையா ஃப்ளவர் வந்து நான் மேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸ் ஆன்ல தான் இருக்கு. ஹீட்டா தான் இருக்கு. இத இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாரி டூல் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா, 1 செகண்ட் தான். அதுக்குள்ள நமக்கு வந்து விழுந்துரும். விழுந்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்பவே வந்து ஃப்ளவரா நம்ம வந்து எந்த ஷேப்ல வேணுமோ, அந்த ஷேப்ல வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து அது வந்து ஷேப் கரெக்ட்டா வராது. பேக் சைட்ல நீங்க வந்து ஷார்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேப் எல்லாம் இருக்கிறதுனால எவ்ளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. 2 பெட்டலுக்கும் நடுவுல கேப் குடுத்துருக்கோம் இல்லையா? அதனால நமக்கு நம்ம வந்து அதாவது ஹோல்ட் பண்ண கூட தேவையில்ல. நம்ம அப்டி பிடிச்சு வைக்க கூட தேவையில்ல. அழகா அதுவே வந்து மேக் ஆயி வந்துருச்சு. இந்த இடம் நமக்கு ஃப்ளாட்டா இருந்தாவே போதும். ஷார்ப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி நம்ம எல்லாத்தையுமே வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ப்ளூம்டு மல்லி பண்ணோம் இல்லையா? அத விடவே இது சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாரி நம்ம சேனல்ல வந்துட்டு நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன் வந்து ஒர்க் ஷாப்பும் எடுக்குறோம். இந்த மந்த் எண்டு சாட்டர்டே, சண்டே வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதில வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப இதே மாரி நம்ம வந்து ஒரு பெட்டலோட இன்னொரு பெட்டல் ஜாயிண்ட் ஆற மாரி இருக்கணும். நம்ம ரொம்ப நேரம் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப மொட்டு மாரி இருக்கும். வச்ச அடுத்த செகண்டே நம்ம வந்து ஃப்ளவர் கீழ விழுந்துருச்சு அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் லைட்டா ப்ளூம் ஆன மாரி இருக்கும். பூ வந்து விரிஞ்சா மாரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேத்தா மாதிரி மொட்டா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க 1 செகண்டு. இல்ல எனக்கு வந்து ப்ளூம் ஆனா மாரி இருக்கட்டும் அப்டின்னா, உடனே நீங்க எடுத்துருங்க. வச்ச அடுத்த ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துருங்க. அந்த டக்குன்னு எடுத்து விட்டீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா, ஆ மலர்ந்தா மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான், அதுக்கேத்த மாரி நான் போஸ்ட் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நம்ம ஹோல்ட் பண்ணி 1 செகண்ட் வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஷேப் மாறாது. அதுக்கப்புறம் இந்த வீடியோலயே இன்னொன்னே ஆட் பண்ணிர்றேன். இப்ப நெறைய பேரு ட்ரெண்டிங்ல நம்ம பண்ணோம் இல்லையா? ப்ளூம்டு மல்லி. அதுக்கு கீழ இந்த மாரி கிரீன் கலர்ல லீஃப் மாரி வைக்கிறாங்க. இது எப்படி பண்றதுன்னு ஜஸ்ட் நான் சொல்லிர்றேன். இது வந்து நான் கிரீன் கலர் ஃபார்ம் ஷீட்ல நம்ம முல்லைப்பூக்கு கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கட்டர்ல வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, ஜஸ்ட் 1 செகண்ட் வச்சோனே எடுத்துருங்க. எடுத்துட்டு நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் உள்ள வைக்கணும் இல்லையா? அதனால இந்த மாரி ரவுண்ட் டூல்ல வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிறேன்.
ஹோல்ட் பண்ணிட்டு இதுக்கு டீப் கட்லாம் நான் குடுக்கல. நார்மலா நம்ம கட் பண்ணியிருக்கோம். டீப் கட் எதுவுமே குடுக்கல. அதே மாரி உங்களுக்கு ஷார்ப்பா வேணும்னா, அந்த நம்ம ஜாதிப்பூ பண்ண மாரி ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து அந்த டபுள் லேயர் வச்சிருக்கோம் இல்லையா? ப்ளூம்டு மல்லிப்பூ. இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்டின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கேன். அந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மல்லிகைப்பூக்கு பேக் சைட்ல நான் என்ன பண்றேன்னா, நம்ம இப்ப பண்ண அந்த கிரீன் கலர் பெட்டல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுக்கு B7000 க்ளூ யூஸ் பண்றேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல்லா வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அப்படியே அந்த பெட்டல வந்து ஓப்பன் பண்ணி சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லா ட்ரெண்டிங்கில தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணிட்டு, நீங்க ஆ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதுக்கு கீழ கூட ஸ்டெம்மு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சும்மா வச்சு காமிக்கிறேன். அப்படியுமே நம்ம வைக்கலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும். பட் நான் இது மேக் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அக்சஸரீஸ்ல வந்து நான் வச்சு காமிக்கிறதுக்காக. ஸோ, அதனால நான் வந்து ஸ்டெம் வந்து வைக்கல. இதுவே சூப்பரா இருந்தனால விட்டுட்டேன். அடுத்து நம்ம ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்றது. இத நான் வந்து ஆல்ரெடி நெறைய நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இத வந்து அதனால நான் ஸ்பீடா காமிச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு சில நேரம் நம்ம வந்து கட் பண்ண லென்த்த விட, இதுல வச்சதுக்கப்புறம் லென்த் அதிகமா இருக்கா மாரி இருக்கும். ஏன்னா, இதுல வந்து நான் ஒரு 3 பெட்டல் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ்ல நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல காமிச்சேன் இல்லையா? அந்த சின்ன சைஸ் 1 இன்ச் இருக்கிற அந்த கட்டர்ல கட் பண்ணது. அதுவுமே வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து நமக்கு வந்து லென்த் கம்மியா இருந்தா போதும் இல்லையா? ஸ்டெம்மோட லென்த்து. ஸோ, அதுக்கேத்த மாரி பார்த்து நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து இதுவும் இன்னொரு சிஸ்டர் கேட்ட ஒரு டவுட் தான். இதில டோட்டலா நான் வச்சிருக்கிறது வந்து 32 ஆ ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம பூ கட்டுற நூல்கண்டு. அது இழுத்தோனே அந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா, நான் நியர்பை ஷாப்ல வாங்குன த்ரெட்டு. இது என்ன பேருன்னுலாம் சொல்லி கேட்கலங்க. நார்மல் த்ரெட்டுன்னு கேட்டேன் குடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இழுத்தா என் கையில அச்சு தான் விழுந்து வலிக்க தான் செஞ்சுச்சு. ஸோ, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. எனக்கு இந்த த்ரெட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனால, நான் வந்து இத எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாரி ஸ்ட்ராங்கான த்ரெட் வந்து ஆன்லைன்ல கிடைக்கிற லிங்க் வேணும் அப்டின்னா, நான் வந்து ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல டோட்டலா ஒரு 32 ஃப்ளவர்ஸ் இருந்தது. இந்த பூவ வந்து நான் எப்படி கட்டி காமிக்கிறேன்னு பாருங்க. நான் வந்து இத டபுளா போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நம்ம டபுளா தான் வந்து போடுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ எடுத்துட்டு, இந்த இடத்துல நாட் கூட போட்டுக்கலாம். பட் நான் போடல. இப்போ கட்டுறது எல்லாருக்குமே தெரியும். இத வேற காமிக்கிறீங்களான்னு நீங்க கேட்கலாம். பட் என்ட்ட வந்து 2, 3 சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாரி பூ கட்டி காமிங்க. ஈஸியா வந்து நெருக்கமா கட்டுறது எப்படின்னு காமிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இத நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மதுர மல்லிய பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்டெம் கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால நம்ம சூப்பரா வந்து நல்லா நெருக்கமா கட்டிர்லாம். அதே மாரி இப்படி நம்ம டர்ன் பண்ணணும். அதாவது 2 நம்ம அ கையில வந்து பிடிச்சிருப்போம் இல்லையா? அந்த த்ரெட்ட எப்படி நம்ம கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். 2வது மல்லியப்பூ இந்த நம்ம மல்லிகைப்பூ கட்டுறதே வந்து உருட்டி கட்டினா, அது வந்து சூப்பரா இருக்கும். நல்லா நெருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் நான் கட்டி காமிச்சிருக்கேன். இப்ப இந்த மாரி த்ரெட்ட வந்து நம்ம அ 2 ஸ்டெம்முக்கும் நடுவுல கொண்டு வந்துட்டு நாட் போட போறோம். இது நாட் போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. 2 பூ வைக்கிறோம். இப்போ வந்து சென்டர்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சுத்திக்கிறேன். சுத்திட்டு இப்போ லாஸ்ட்டு பூக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு. அத வந்து நீங்க ஒரு விரல வச்சு நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி கீழ கொண்டு வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்ப தான் பிகினர் எனக்கு சுத்தமாவே கட்டத் தெரியாதவங்க கூட இந்த மெத்தட ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, ஈஸியா கட்டிர்லாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பூவ வச்சுட்டு நம்ம சுத்துறோம். சுத்திட்டு இப்ப எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. அத எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட வலது கை இருக்கு இல்லையா? வலது கையில இருக்க கட்ட விரல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பூ மேல வச்சு லைட்டா வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்டையும் யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்டு 2யும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ளவர வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டியிருக்க பூக்கு மேல பக்கத்துல கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் நாட் போடுறோம். ஓகேங்களா? ஸோ, நல்லா ஸ்லோவா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ, அதுக்காக தான் வந்து வீடியோ லென்த் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு நான் வந்து இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பூ வந்து நல்லா நம்ம அதாவது நல்லா உருட்டி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு தெரியும் அப்படின்னா, இத ஸ்கிப் பண்ணிருங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ
முழம் அந்த ரேஞ்சில தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாரி சேல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க நெருக்கமா கட்டுறப்ப தான் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்ம வந்து எல்லாத்தையும் நான் கட்டிட்டு ஃபைனலா ஒரு தடவ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாரி நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, த்ரெட் வந்து கம்மியா எடுத்துட்டேன். அடுத்து அடிஷ்னலா எனக்கு த்ரெட் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா வந்து த்ரெட்ட வந்து நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா நம்ம உருட்டி கட்டினா மட்டும் தான் ஒரு பிஸ்னஸா நம்ம வந்து ஃப்ளவர்லாம் மேக் பண்ணிட்டோம். பட் இத வந்து மொழமா நம்ம சேல் பண்றப்போ, அந்த மாதிரி நம்ம நெருக்கமா கட்டி சேல் பண்ணா தான் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா? நாட் போட்டேன்னு, அதுதான். இப்ப திரும்ப லாஸ்ட்டா ஒரு தடவ காமிக்கிறேன். 2 பூவையும் வச்சுட்டு, அந்த பூவோட ஸ்டெம்முல சென்டர்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், த்ரெட்ட வந்து சுத்துறேன். இப்போ லாஸ்ட்டா நம்ம கட்ன பூவுக்கும், இந்த பூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க, கேப்பு. அத என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வலது கையில லைட்டா 2 டைம் ரொட்டேட் பண்ணிட்டு, அடுத்து இடது கை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி, கீழ இருக்க பூக்கும், இந்த பூக்கும் நல்லா ஒட்டி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், சுத்தி நாட் போடுறேன். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுட்டு, அதில ஒரு டிப் என்னன்னா, காம்பு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெம் வந்து நம்மள பார்த்து இருக்க மாரி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம சுத்தி நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம கட்டி முடிச்சிட்டோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணணும்னா, 2 த்ரெட் இருக்கு இல்லையா? அத 2ஆ பிரிச்சுட்டு நாட் போடணும். நான் நார்மலாவே அப்படியே நாட் போட்டேன். நீங்க எப்படி போடுறீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம கட்னோம் இல்லையா? அந்த பூல இந்த பிரிச்ச 2 த்ரெட்ல ஒரு த்ரெட்ட வந்து அந்த பூவோட ஸ்டெம்முக்கு அடியில விட்டுட்டு, அப்புறம் நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா, இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்சம் த்ரெட் கேப் விட்டுட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இத்தன பூ வச்சு நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா? இது 32 பூ வச்சு நம்ம கட்னதுக்கு எத்தன சென்டிமீட்டர் வருதுன்னும் செக் பண்ணணும் இல்லையா? டோட்டலா நெருக்கமா கட்னதுல நம்ம 10 சென்டிமீட்டர் வந்துருந்துச்சு. அதாவது 9.5 10க்குள்ள வந்திருந்தது. அதுக்கேத்த மாரி நீங்க ஃப்ளவர வந்து ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.